பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்புறம் கௌரவர்கள் பாண்டவர்கள் ராஜாக்களுக்கு பிறந்தோம். இருவருக்குமே பாகப்பிரிவு ஏற்பட்டது. 50 சரி பாதியாக பிரித்தால் பாண்டவருக்கு பாதி கௌரவர்களுக்கு பாதி. வருது பாண்டவருக்கு பாதி கௌரவருக்கு பாதி. ஏய் பாதி தாண்டா எவ்வளவு வருதுடா பாதி பாதி தோட்டத்துக்கு அங்க இருந்து வந்தா. ஐயா சொன்னீங்க 56 ராஜ்யத்தை சரிபாதியாக பிரித்தால் பாண்டவருக்கு பாதி கௌரவனுக்கு பாதி. ஆமா கட்டி வேண்டியதையா 56 நாடுன்னு சொன்னாங்களா சொல்லுன்றாங்க. 28 நாட்டுல பாண்டவருக்கு எத்தனை போகுது? 28 நாட்டுல பாண்டவருக்கு 28 நாடு போகுது. 5 பேர் வாங்க 56 சித்தப்பா 28 நாடு போதா? பாண்டவர் 5 பேர் ஒரு ஆளுக்கு எத்தனை வீடு வருது? பெருக்கல் வகுத்தல் கைத்தல் கால்குலேட்டரா கால்குலேட்டர் அது என்ன படிச்சுறது இல்லையா? நம்ம படிச்சுக்கிறோம் மேத்ஸ். இந்த கணக்கை சொல்றேன்னா மேத்ஸ்ல நல்லா படிச்சுக்கிறேன். சரி உனக்கு தெளிவா தெரியுன்னா அந்த மாதிரி கணக்கு உனக்கு தெரியலன்னா தெளிவான கணக்கு சொல்றேன். சொல்லு. பெருத்ததோர் பலாசோலையை கொண்டு வந்தான் மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் பெருத்ததோர் பலாசோலையை கொண்டு வந்து அந்த பலாப்படத்துல எத்தனை சோலை இருக்கும்? 100 இருக்கும் 101 இருக்கும். 100 101 101 சரி பாதியா பேர் 50 பாண்டவருக்கு கொடு. பாண்டவருக்கு 50 எவ்வளவு வருது ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 10 பையன் வந்து 6 பையன் மிச்சமாகுது. கௌரவருக்கு எத்தனை போகுது? 6 பையன் கூட வரல. வரலையா? வருது 6 பையன் இப்போ நான் 6 பையன் சொல்லிருந்தா 6 பையன் எப்படி வரும்? அப்ப 6 வரலன்னு சொல்லிட்டு ஏன் 6 பையன் வராது? 6 பையன் கம்பல்சரி வருதுயா. அப்புறம் எவ்வளவு மிச்சம் ஆகுது? இன்னும் பாதி பையன் மிச்சமாகுது. அந்த 6 பையன் மிச்சமாகுது. இப்படி ஒருவருக்கு பாண்டவருக்கு 10 பழத்தை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சா அந்த வயிறு நிறைய. இந்த 6 பழம் சுவைக்க முடியுமே தவிர ஆமா அது பசி அரை பையன் எப்படிடா பைசை தீர்த்துருந்தா அதுதான் நான் கூட சுவைக்கு வேற ருசிக்கு வேற. சுவைக்குது ருசிக்கு மாமா பையன் சாப்பிட ருசிக்குது. ஏப்பா நாங்களே இப்ப அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி பாண்டவருக்கு 10 பழம் வந்தா பணத்திலே இப்பேற்பட்ட பிரிவினை என்றால் நாட்டில் எவ்வளவு பிரிவினை இருக்கும் என்று நினைத்தான் துரியோதனன். பாண்டவருக்கே பாதி பங்களித்து விட்டால் நமக்கு நாடு நகரம் இல்லாமல் போய்விடும் என்று துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாளத்திலே பாண்டவர்களும் கௌரவனும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். நாங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க வேறுபாடே கிடையாது. இல்ல துரியோதனை யாருன்னா எங்க அண்ணன் தான் சொல்லுவேன். அதே போல இந்த அர்ஜுனன் யாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஆமா உடனே என் தம்பி தான் என்ன சொல்லுவாரு? எங்க சித்தப்பா பையன் சுட்டி காட்டவே மாட்டோம். ஆமா எப்படி அத சுட்டி காட்டவே மாட்டோம். சுட்டி காட்டவே மாட்டோம். அத்தமை போல வாழ்ந்திருக்கிறது. அஸ்தினாபுரம் என்பது இருவருக்குமே பிரிவினையாக இல்லை, ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வரும் பொழுது அஸ்தினாபுரம் என்பது குண்டும் குடியும் பள்ளமேடாக இருக்கும். ஆமா எது குண்டும் குடியும் பள்ளமேடாக இருக்கும். மழை பெய்து தண்ணீர் நிரம்பி விட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும். ஆகையால் மாடி மீது தாதிகளோட விளையாடி கொண்டிருந்தால் திரௌபதி. அஸ்தினாபுரத்திற்குள்ளாகிறான் துரியோதனன். மேலிருந்து தெரியாமலே பள்ளத்திலே கால வைத்தான். கால் தவறி கீழே விழுந்தான் துரியோதனன். உடனடியாக தாதிகள் அனைவருமே கை தட்டி நகைத்தார்கள் துரியோதனை பார்த்து. ஆமா யாரு அனைவருமே கை தட்டி நகைத்தார்கள் தாதிகள். தாதிகள் கை தட்டி நகைத்த உடனே உடனடியாக யாரோ கை தட்டி நகைக்கிறார்களே என்று எட்டி பார்த்தவள் திரௌபதி. ஆமா துரியோதனன் தனியை தூக்கி பார்ப்பதற்கும் திரௌபதி எட்டி பார்ப்பதற்கு சரியாக இருந்தது. அப்பொழுது நினைத்தான் துரியோதனன் நம்மை பார்த்து கை தட்டி நகைத்தாள் திரௌபதி. என்றைக்காவது ஒரு நாள் இவளை மானபங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்தான் துரியோதனன். இதுதான் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். ஆமா பாவம் யாருக்கு, பழி யாருக்கு? பழி வந்து துரியோதனுக்கு. பழி அல்ல பழி பழி துரியோதனன் பழி அல்லடங்க. பழி 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 எப்படி நீ சொல்ற? எப்படி சொல்ற? பழி யாருக்கு? துரியோதனுக்கு. ஆனா இத நான் சொன்னது யாருக்குன்னா புரிஞ்சுதானா? இது பழி யாருக்கு, பாவம் யாருக்குமா? பழி வந்து
உட்காந்து பாக்குறவங்க அவங்க சொல்றாங்க சொன்னோட தான் அந்த அம்மா சொல்றீங்க பழி துரோபதாக்கு பாவம் துரியோதனுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணு அப்ப பழி வந்து துரோபதாக்கு பாவம் வந்து துரியோதனுக்கு பாவத்தை அனுபவிக்க போகக்கூடியவன் தான் துரியோதனன் ஏனென்றால் நம்மை பார்த்து கைத்தட்டி யாரு கைத்தட்டி சித்தர தாதிகள் கைத்தட்டி நகைத்தார்கள் ஆனால் அவன் நினைத்தது திரௌபதி உடனடியாக எப்படியாவது பாண்டவரை கருவறுக்க வேண்டும் என்று ஜெகனுடைய தந்தை சவித்யவனராஜன் அவன் மாண்ட பிறகு அவன் விழா இடமை எடுத்து தாயக்கட்டையை மாயக்கட்டையாக செய்தான் துரியோதனன் இது சூழ்ச்சி என்று தர்மனுக்கு தெரியாது தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இளலக்குன குமரனுக்கு பூநூல் கல்யாணம் அதாவது காதணி விழா அப்படி என்று அசுரபுரம் வைத்தான் யாரு அசுரபுரம் தர்மர் வந்த பிறகு விழா தொடங்குவதற்கு நேரம் இருக்குது ஏதாவது விளையாட தெரிவித்தான் யாரு துரியோதனன் அப்பொழுது தாயம் விளையாடணும் சொன்னது வந்து ஜெகுனி வார்த்தை கேட்டு தாயம் ஆடினார் யாரு தர்மராஜன் துரியோதனன் தாயம் மாத்தி மாத்தி இவனே துட்டு யாரும் தமிழ் குத்துற அது கூட பாரு அந்த அம்மா எப்படி பாடியா சொல்லுங்கய்யா இவரு நல்லா பேசுறாரு போல பாண்டவர்களாகப்பட்டவன் நயமாக அத்திருப்புறம் வழுத்து விழா தொடங்குவதற்கு நேரம் இருக்கிறது அப்படி என்று தாழ மாறினார்கள் வேண ஜாத்திரியா இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த உடனடியாகவே தாயமாடி தொடங்கினார்கள் முதல் ஆட்டத்திலே தர்மனுக்கே வெற்றி தர்மனுக்கா முதல் ஆட்டத்திலே முதல் ஆட்டத்திலே தர்மருக்கு வெற்றி அடைந்தார் முதல் ஆட்டத்தில் எந்த ஒரு பந்தயம் கிடையாது ஆனா இது சூழ்ச்சி என்று தர்மருக்கு தெரியாது தாயக்கட்ட துரியோதனன் கையில் இருக்கிற வரையும் ஒருவேளை தர்மர் கையில தாயக்கட்ட போனாலும் துரியோதனன் சொல்ற பந்தயம் தான் விழும் எது துரியோதனன் சொன்ன பிறகு தான் விழும் அவர் என்ன சொன்னா பந்தயம் விழியா அவர் என்ன கேக்குறாரு பந்தயம் அந்த பந்தயம் தான் விழும் அதற்கு காரணம் ஜெகனுடைய தந்தையினுடைய இடுப்புல இருக்குது பாரு இந்த விழா எலும்பு அதுதான் மாயக்கட்டையா செஞ்சது இது மாயக்கட்டை என்று தர்மருக்கு தெரியாது முதல் ஆட்டத்திலே தர்மர் தோல்வி அடைந்தார் இரண்டாவது ஆட்டத்திலே பந்தயம் வைத்தார்கள் முதல் ஆட்டத்திலே பந்தயம் கிடையாது இரண்டாவது ஆட்டத்திலே பந்தயம் இப்போ தாயம் ஆடினா கூட ஒரு 100 ரூபாய் போட்டோதான் அந்த ஆட்டம் ஜெயிக்க சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கணும்னா பந்தய பொருள் பந்தய பொருளாக முதல் முறையாக மணிமுடி வைத்தாடினான் தர்மன் தோற்றான் வெங்கல புஜம் மார்பதக்கம் நாடு ராஜ்யம் தம்பிமார்கள் உப்பு சட்டாரை ஒளிமே பறித்துக் கொண்டான் துரியோதனன் தம்பிமார்களை தோற்றான் நாடு பறி போனது விட்டதை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்று வளையாத வில்வெடுத்து வஞ்சியை மாறிட்டு வந்தவன் இந்த அர்ஜுனன் என் மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாவை என்று சொல்லக்கூடிய திரௌபதியை கொண்டு வந்து பந்தை வைத்தாடினான் தர்மன் பந்தை வைத்தாடினான் தர்மன் திரௌபதியும் தோற்று விட்டான் துரியோதனன் நினைத்தது நிறைவேறிவிட்டது உடனடியாகவே கடைசி ஆட்டம் எனக்காக ஒரு ஆட்டம் என்று நான் கேட்கவில்லை கடைசி ஆட்டம் எனக்கென்று ஜெகினி ஒரு ஆட்டத்தை கேட்டார் கடைசி ஆட்டம் ஆடினால் விட்டது அத்தனையுமே கொடுக்கிறேன் என்று துரியோதனை தெரிவிக்க கடைசி ஆட்டம் ஆடினோம் எது கடைசி ஆட்டம் கடைசி ஆட்டத்திலே தர்மர் தோல்வி அடைந்தார் பந்தய பொருள் கிடையாது தர்மரை பார்த்து தெரிவித்தார் துரியோதனன் நீங்கள் 12 வருட வனவாசம் ஓரண்டு அஜ்ஞாதவாசம் நீங்கள் கானகத்தை கழித்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் துரியோதனன் ஒருவேளை கானகத்தை கழிக்காம திரும்பி என்னை பார்த்தால் மறுபடியும் 12 வருட வனவாசம் அப்படின்னு தெரிவித்து விட்டார்
மனைவியாரை தோற்ற உடனே மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாவம் என்று சொல்லக்கூடிய திரௌபதி பாரா சபையில் நிறுத்தி தன் தம்பியாக விளங்கக்கூடிய வீரப்படை துச்சோதனை அழைத்து வந்து பாரா சபையில் நிறுத்தி ஆடை அகற்றினார் துச்சோதனன். ஒரு பெண் என்று பாராமல் மானபங்கம் செய்தான் துச்சோதனன். மானபங்கம் செய்யும் பொழுது ஆடை குறையாமல் என் மாமன் மாயக்கண்ணன் உறுதுணையாக இருந்து திரௌபதியுடைய மானத்தை காப்பாற்றினார் மாயக்கண்ணன். எப்படி மாயக்கண்ணன் திரௌபதி நாங்கள் கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 10வது வனம் பேரண்ட வனம். பேரண்ட வனத்தில் நாங்கள் வாழ்ந்து வரும் பொழுது பேரண்ட வனத்தை அடி வைத்த பிறகு தார் பாலை வரும்போது இருந்து பேரண்ட வனம். இந்த பாண்டவருடைய பாஞ்ச பாண்டவர் ராஜாக்களுடைய பாதம் பட்ட உடனே திரௌபதி 6 பேர் இந்த பாதம் பட்ட உடனே இந்த நாடாகப்பட்டது பச்சை பசுமையாக மாறிவிட்டது. எது பச்சை பசுமை ஆச்சு? பச்சை பசுமையாக மாறிவிட்டது. மாறிய உடனடியாக எங்களை பின்தொடர்ந்தார் வேதவியாசியர். என்னன்னா இந்த காடாகப்பட்டது, காடு இப்பேற்பட்ட புல் பூண்டு முளைக்காத இந்த நகரம் இப்பேற்பட்ட வனமாகப்பட்டது பச்சை பசுமையாக இருக்கிறது. மனதில் நினைத்தார் வேதவியாசியர். எங்களை பின்தொடர்ந்து வந்தார். தர்மா, நாட்டை ஆளக்கூடியவர்கள் நீங்கள் காட்டை ஆளக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டார் வேதவியாசியர். அப்பொழுது என் அண்ணன் தர்மர் தெரிவித்தார். பகடை என்று சொல்லக்கூடிய சூதாடி கடத்தினால் நாங்கள் கானகத்தை கழிக்க கட்டளை வந்து விட்டது அப்படி என்று தெரிவித்தார் தர்மர். உடனடியாக விட்ட நாட்டை நீங்கள் மீண்டும் பெற வேண்டால் 60 அடி கம்பம் நட்டி அதன் மீது ஒரு ஊசி நாட்டி அதன் மீது ஒரு எலுமிச்சை வைத்து அதன் மீது ஒரு கொட்டை பாக்கை வைத்து ஒற்றை காலில் நின்று சமம் புரிந்தால் நீங்கள் விட்ட நாட்டை மீண்டும் பெறலாம் என்று என் பாட்டன் வேதவியாசர் தெரிவித்தார். உடனடியாக தர்மர் அந்த தவத்தை நான் முடித்து வருகிறேன் தெரிவித்தார். முன்னால் ஆகாது, மதம் கொண்ட வீணால் ஆகாது, நகுலன் சகாதேவன் அவர்களும் ஆகாது. ஆனால் அடைகுபடுத்தாற்றுடன் மகராஜனால் மட்டுமே முடியுமே தவிர இது வேற ஆளால முடியாத தெரிவித்தார். உடனடியாகவே என் பாட்டன் வேதவியாசர் தவத்தை கேட்டு 60 அடி கம்பம் நட்டு அதன் மீது ஒரு உஜி நட்டி உடனடியாக தவத்திற்கு சென்றேன். நான் தவத்தை செய்யும் பொழுது 1000 இடியை ஒன்றாக சேர்த்து ஒரே இடிமன்னன் ஒரே இடி அடித்தாரு. ஒரே இடியாக இடித்தான் இடிமன்னன். இறுக்கி பிடித்த நாட்களிலே இடிமன்னனை உடனடியாக மேகராஜன் கீழே கொண்டு கொடுத்தான். ஐயரே, என் மகனை விட்டுவிடு, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தடையலாமல் தெரிவித்தான். உடனடியாக 2 வரத்தை பெற்றேன். என்னையா? இனிமேல் பிறக்கு போகுதோ கலியுலகம். ஆகையால் இந்த இடியாகப்பட்டது கலியுலகத்திலே இடி விழுந்தால் பாமர மக்கள் யாரும் தாங்க மாட்டாங்க. பஞ்ச பாண்டா இவர் ராஜாக்களுடைய பெயரை விடுத்தால் இந்த இடியாகப்பட்டது 7 காலத்திற்கு அப்புறமாக போய்விடும். எப்படியே இப்ப இடி வச்சு என்ன சொல்றாங்க?